வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு காலையில் ஏவிஎம் சரவணனுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியை ஏவிஎம் நிறுவனத்தினர் மிகச்சிறப்பாக அழகாக நடத்தினாங்க. ஏவிஎம் சரவணன் இருக்கார், அவர் எந்த ஃபங்க்ஷன் நடத்தினாலும் திட்டமிட்டு ரொம்ப அழகாக நடத்துவார். அவருடைய நினைவஞ்சலியும் பார்த்தா அது மாதிரி திட்டமிடப்பட்டு அழகாக நடத்தப்பட்டிருந்தது. அது நிஜமாகவே குகனுடைய மெட்டிகுலஸ் முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வர் ஏவிஎம் சரவணனோட தனக்குள்ள அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டார். கலைஞரோடும் சரி, அவருடைய மகனான ஸ்டாலினோடும் சரி நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் ஏவிஎம் சரவணன். அந்த நினைவுகள்லாம் நல்ல ஒரு கோர்வையாக முதலமைச்சர் சொன்னது ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏவிஎம்முடைய 2 செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம், ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் பெற்றெடுத்த பிள்ளை, ரஜினிகாந்த் வளர்த்தெடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். 2 பேருமே தங்களுடைய அனுபவங்களை அங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை கேட்டபோது ஏவிஎம் சரவணன் ஒரு வியாபாரியாக, ஒரு தயாரிப்பாளராக மட்டும் நடிகர்களோட தன்னுடைய உறவு இல்லாமல் அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் எந்த அளவு ஒரு கேர் எடுத்துகிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நடிகனுடைய வளர்ச்சியிலையும் எந்த அளவு அக்கறை செலுத்தியிருக்காரு. அதாவது படங்கள் மட்டும் இல்லை, அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட அவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கணும், இதிலெல்லாம் அவர் சிந்தித்து பல ஆலோசனைகளை சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் ரஜினிகாந்த் கமல்ஹாசனும் சொன்னபோது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து பார்த்தோம்னா கவிஞர் வைரமுத்து, அவரும் தனக்கும் சரவணனுக்குள்ள அந்த நட்பை பற்றி சொன்னார். நிகழ்ச்சி விட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் அந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. நிச்சயமாக திரையுலகத்துலேருந்து பல பேர் சரவணன் சாருக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்கன்ற வேறு விஷயம். சரவணன் சார் இறந்து 1 மாதம் ஆகுது. சரியாக டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் இறந்தார். இந்த 1 மாத காலத்தில் திரையுலகை சார்ந்த எந்த அமைப்பும் இந்த மாதிரி ஒரு நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்தலைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏவிஎம் நிறுவனத்திலே நடத்தினாங்க, அது திரையுலகத்தினர் பங்கு பெற்றாங்கன்னு வேறு விஷயம். இப்படி ஒரு மாபெரும் பிரமுகர் தமிழ் சினிமாவில் ஏவிஎம் சரவணன்றவர் ஒரு அத்தியாயம். ஒரு பக்கம் ஸ்டூடியோ அதிபர், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர், இப்படி பல சிறப்புகள் கொண்டவர் அவர். எவ்வளோ அசோசியேஷன் இருக்குது, அதாவது தயாரிப்பாளர் அசோசியேஷன் பலவற்றில் அவர் தலைவராக இருந்திருக்காரு, நிர்வாக பொறுப்பில் இருந்திருக்காரு. இந்த எந்த சங்கமும் அவருக்கு ஒரு நினைவஞ்சலி நடத்தலை அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி குகன் அதை ரொம்ப அழகாக நடத்திட்டார். இருந்தாலும் மனதினுடைய ஓரத்தில் அது விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்த ஒரு 5-6 நாட்களாக நான் சென்னையில் இல்லை, இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். வந்த உடனே காலையிலேருந்து தொலைபேசி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு ஃபோன் எடுத்தால் எல்லாரும் பாரதி ராஜா பற்றி தான். சார் எப்படி இருக்கார், சார் எப்படி இருக்காருன்னு இத்தனை பேர் கேட்கும்போதே என்னை ஒரு பயம் தொற்றி கொண்டது. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், இல்லை சார் தப்பாக ஒரு இறந்து விட்டதாக செய்தி வந்துட்டுருக்கு, அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்பே திறந்து பார்க்க ஆரம்பித்தேன். நான் பார்த்தா ஒரு சில பேர் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியே செய்தி போட்டிருக்காங்க. ஆமாம் சார், நிறைய நியூஸ் சேனல் கூட போட்டுட்ருக்கேன். உடனே எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் தான் காலையில் நேராக போனேன். போய் மருத்துவரையும் சந்தித்து பேசினேன். நான் போன போது இந்த ஏவிஎம் சரவணனுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சி முடித்துவிட்டு கவிஞர் அங்கே வந்திருந்தார். டாக்டரை பார்த்து கேட்டபோது இங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது எப்படி இருந்தாரோ அதுலேருந்து ஒரு 20% முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு 5-6 நாட்கள் இது மாதிரி ஸ்டெடியான ப்ரோக்ரஸ் இருந்ததுன்னா ஐசியூலேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படித்தான் இருக்குது அவருடைய உடலில். ஆனாலும் அவசரப்பட்டு எதனால் இப்படிலாம், இது பொதுவாகவே இப்போ ஊடகங்களுக்கு ஒரு வியாதியாக அதை நான் பார்க்குறேன். யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தார்னா இதை பற்றி வதந்திகள் கலைப்படுறது ரொம்ப சகஜமாக இருக்குது பல பேர்கிட்ட. ஊடகங்களை தாண்டி திரையுலகத்தை சேர்ந்த ஒரு சிலரே இதை ட்வீட் பண்ணால் தான் ரொம்ப சங்கடம். குறிப்பாக சொல்லணுன்னா என்னுடைய நண்பரான திரு வேல ராமூர்த்தியை சொல்லணும். என்னுடைய நம்பர் அவர்கிட்ட இருக்குது. அடிக்கடி நாங்கள் ஃபோனில் பேசிட்டு தான் இருக்கோம். இப்படி ஒரு செய்தி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் விசாரிச்சிருக்கலாம், எப்படி இருக்குது பாரதி உடல்நிலைன்னு. அவரும் இந்த செய்தியை போட்டவர். அதாவது ஊடகங்கள் போடுறதை தாண்டி சினிமா உலகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகரே இது போன்ற பதிவுகளை போடும்போது அவங்களுக்கு இது உண்மைதானோ அப்படின்ற ஒரு அச்சமும் சந்தேகமும் எல்லாருக்கும் வரும். அதுதான் இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. நான் பாரதியாரை பார்த்தவரை இப்போ அவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். இந்த நிலை நீடித்தால் நிச்சயமாக ஒரு 5-6 நாட்களில் ஒரு சாதாரண வார்டுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. இதை முக்கியமாக பாரதியாருடைய மிக தீவிர ரசிகர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ஊடகத்தினருக்கும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல விஷயங்களை கொஞ்சம் அவசரமாக நம்ம முதல்ல எடுத்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பரபரப்பு காட்டுறது சரி, அதிகமாக கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா கூட போடுறது சரி. நான் இது போன்ற துக்க செய்திகளை போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை பல பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டால் நல்லது. ஏன்னா அவங்க குடும்பத்தினருக்கெல்லாம் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ சில பேர் பார்த்தா இங்கே இருப்பாங்க, அவங்களுடைய பசங்கள்லாம் ஃபாரினில், ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பார், ஒருத்தர் ஐரோப்பாவில் இருப்பார். இந்த செய்தி வரும்போது அப்படியே கலங்கி போக மாட்டாங்களா, நமக்கு தெரியலையே விஷயம் அப்படின்ட்டு என்ன பதைப்பு வரும்.
அதனால் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்போட எல்லா ஊடகங்களும் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார் ஆக்சுவலாக ஒரு 4 நாளாக நீங்கள் ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக எங்கே போயிருந்தீங்க? நான் நம்ம நியூ இயரை ஒட்டி கண்ணன் ரவி துபாயில் இருக்கார். அவர் வந்து ஒரு ஹோட்டல் திறப்புழாக்கான அழைச்சிருந்தார். அவர் ஏற்கனவே பராக் அப்படின்னு ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்காரு. துபாயில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எல்லா துபாய் மக்களும் பார்த்தோன்னா ஒரு கொண்டாடுகின்ற ஒரு உணவகமாக அது இருக்குது. இப்போ மிகப்பெரிய அளவில் மேரியட் ஹோட்டலை ஒட்டி துபாயில் வந்து பேந்தர் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பேந்தர் பார்த்தா ஒரு பக்கம் ஒரு ரெஸ்டோ பார் இது மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் எல்லாம் நார்த் இந்தியன் ஃபுல் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது ஒரு திராவிடன் ஃபுட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இப்படி எல்லா ஃபுட்டும் சேர்ந்து இந்த மாதப்பட்டி ரங்கராஜ் தான் அந்த இது உணவுக்கு பொறுப்பேற்றிருக்கார். கண்ணன் ரவியை பொறுத்த வரைக்கும் சவுத் இண்டியன் ஸ்டார்ஸினுடைய டார்லிங் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இங்கேருந்து துபாயில் யார் போய் இறங்கினாலும் கண்ணன் ரவி சந்திக்காமல் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வர்றதில்லை. அந்தளவுக்கு எல்லோருக்கும் க்ளோஸான ஒரு நெட்வொர்க். இந்த விழாக்கே பார்த்தா ஏறக்குறைய 25-26 பேர் அழைச்சிருந்தார். ஒரு பக்கம் குஷ்பு, இன்னொரு பக்கம் ரோஜா, செல்வமணி, வெங்கட் பிரபு, மிர்ச்சி சிவா, அப்புறம் தயாரிப்பாளர் சிவா, அது மட்டும் இல்லாமல் இந்த சென்னை 28 குரூப் இருக்குல்ல, மொத்தமே எல்லாருமே, ஒரு பக்கம் வைபவ், இன்னொரு பக்கம் ஆகாஷ் அரவிந்த், இப்படி எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. சூப்பர். இதெல்லாம் தாண்டி நாங்கள் போனது 31ஆம் தேதி இரவு விழாவுக்காக. 30ஆம் தேதி இரவு அந்த ஹோட்டலில் திறந்து வச்சவர் ஹிந்தி படமுடைய முடிசூடா மன்னனான ஷாருக் கான். ஷாருக் கான் இது மாதிரி விழாக்கள்லாம் பொதுவாக கலந்துக்கவே மாட்டான்னு சொல்ல மாட்டான். அதுவும் குறிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டு பார் இதெல்லாம் வந்து அவர் இது வரைக்கும் கலந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணதா வரலாறே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திறந்து வச்சுருக்கார் அந்த ஹோட்டலைன்னா முக்கியமாக கண்ணன் ரவி மேலே அவருக்கு இருக்கிற அன்பு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தா பாலிவுட்டு, கோலிவுட்டு ரெண்டையும் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு கண்ணன் ராவுக்கு. அடுத்து வந்து ஹாலிவுட்லேருந்து அடுத்த ஸ்டாரை இறக்குமதி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு இனியவர். அந்த நட்புக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை பேர் வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் ஊரில் இல்லாதப்போ ஒரு படத்தோடைய அப்டேட் ஒன்று சூப்பராக ஒன்று வந்திருந்தது. என்னென்னா நம்ம ரஜினி சாரோட படம். அதுதான் படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது இல்லையா? சிபி சக்கரவர்த்தி தான் டைரக்ட் பண்ண போகிறாருன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி பார்க்காம முடியும்? அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த செய்தியெல்லாம் நமக்கு வந்து சேரத்துக்கே 2-3 நாள் ஆகும். இப்போ இந்த வலைத்தளங்களுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இது மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் எந்த செய்தியானாலும் அடுத்த நொடியே வந்து எல்லாரையும் உலகத்தில் போய் சேர்ந்து அப்படி தான் சொல்லணும். சிபி சக்கரவர்த்தி வந்து நிஜமாகவே ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். நியாயமாக பார்த்தா சிபி சக்கரவர்த்தி 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரஜினிகாந்தை இயக்கியிருக்கணும். நெல்சன் டைரக்ட் பண்ணார்ல, அந்த படத்தை முதல்ல டைரக்ட் பண்ணுறதா இருந்தது சிபி சக்கரவர்த்தி தான். இவர் ஒரு லைன் சொன்னார், ரஜினிகாந்த் பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு அப்புறம் ரஜினிக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்கும்போது, என்ன சார் எப்போ படம் ஸ்டார்ட்னு, இல்லை சிபி சக்கரவர்த்தி சொன்ன கதையில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது, எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால் இந்த படம் பண்ணல, நான் வேறு டேரக்டரோட தான் படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். நம்ம நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தோம். எப்போவுமே இது மாதிரி ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் திருப்பி அந்த 2 பேர் சேர்றது இருக்குல்ல, அது மிகப்பெரிய விஷயம். இல்லை 2 பேரையும் பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்று ரஜினி, இன்னொன்று சிபி சக்கரவர்த்தி. ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு, அவரை எப்படியாவது நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான சப்ஜெக்டை ரெடி பண்ணான்னு உழைச்சி ஒரு அசத்தலான ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ரஜினிகாந்தை கன்வின்ஸ் பண்ண வச்சார். அந்த விஷயத்தில் வந்து நிஜமாகவே வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு சிபி சக்கரவர்த்தி. இளம் இயக்குனர் எல்லார்ட்டையும் இருக்க வேண்டிய ஒரு முயற்சி. ஒரு பெரிய ஸ்டாரை இயக்கக்கூடிய வாய்ப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாமல் சோர்ந்து போகாமல் திரும்பவும் போராடி வெற்றி பெற்றது வந்து நிஜமாகவே வாழ்த்தக்கூடிய விஷயம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஸ்பெக்குலேஷன்ஸ், அப்பா ஒரு நாளைக்கு ஒன்று சுந்தர்சி அதுலேருந்து விளையினதுக்கப்புறம் தினமும் ஒரு டேரக்டர் பேர் வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப கன்ஃபார்ம்டாக வந்ததுன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன். ஏறக்குறைய கன்ஃபார்ம்னாரு. நாமளும் நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன், நான் ராம்குமார் பாலகிருஷ்ணன்ட்டே பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் எல்லாம் உண்மை தான், சாருக்கு பிடிச்சிருக்காத எல்லாம் த்ரூ ஆகிடுச்சு, ஆனாலும் அவர் சொல்லட்டோன்னு வெயிட் பண்ணுறார் சார், அதனால் அது வரைக்கும் நாம் வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு போச்சு அது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி, சார் அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு 15 நாள் இருந்தது. நான் துபாய் போகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார் படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ட் பண்ண போகிற பொறுத்து அப்படின்னு ரஜினியுடைய மிக க்ளோஸான ஒரு சர்க்கிளில் கேட்டேன். அப்போ எனக்கு வந்த செய்தி ஆச்சரியமாக இருந்தது. இல்லை சார், மகாராஜா படம் டைரக்ட் பண்ணார்ல நித்திலன் சுவாமிநாதன், அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு, இப்போ அஸ்வத் மாரிமுத்து இல்லைன்னாங்க.
ஸோ நான் துபாய் போகும்போது அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்ற ஐடியாவில் தான் போனேன். அங்கே போன 2 நாள்லேயே வந்து எனக்கு இந்த நியூஸு வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த ரேஸில் கலந்துக்கிட்ட பல டேரக்டர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ தான் இந்த ரேஸ்லேருந்து அவங்களெலாம் மிஸ் பண்ணதுக்கான காரணமும், ரஜினிகாந்த் அடுத்து என்ன மாதிரியான படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார், என்ன மனநிலையில் இருக்கார் அப்படின்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரஜினிகாந்த் சமீபமாக பார்த்தா பயங்கர ஆக்ஷன் படம் பண்ணிட்டார். அதனால் அடுத்து வந்து மாறுதலாக ஒரு லைட்டர் வெயின் படம் பண்ணணும்னு நினைக்கிறார். அதுதான் மைண்ட் செட்டாக இருக்குது. சுந்தர்சியை அவர் தேர்ந்தெடுத்தது கூட அதுதான் முக்கியமான காரணம். கொஞ்சம் லைட்டர் வெயினில் கொஞ்சம் காமெடி கலந்து ஒரு படம் பண்ணணும். அடுத்த டேரக்டர்லாம் பாருங்கள், வரிசையாக எல்லா டேரக்டரும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். இப்போ அஸ்வத் மாரிமுத்தும் பார்த்தீங்கன்னா காமெடி கலந்த ஒரு பேட்டர்ன் தான். இப்போ சிபி சக்கரவர்த்தியும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். இதில் நித்திலன் சுவாமிநாதன் தான் கொஞ்சம் வந்து அவர் காமெடியும் இருக்கும், சீரியஸ்னஸ் இருக்கும் அந்த மாதிரி டேரக்டர் தான் இவங்கெல்லாம். இதெல்லாம் தாண்டி என்கிட்ட இன்னொரு விஷயம் எல்லாருமே சொன்னாங்க. எல்லார்கிட்டேயும் சீனி கம் படத்தை பற்றி பேசியிருக்காரு ரஜினி. சீனி கம்மை திருப்பி பண்ணால் எப்படி இருக்கும் தமிழில், நான் வந்து அமிதாப் பச்சன் ரோலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சுந்தர்சிகிட்டையும் பேசியிருக்காரு, அஸ்வத் மாரிமுத்துட்டையும் பேசியிருக்காரு, சிபி சக்கரவர்த்திட்ட பேசினாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படி எல்லாத்தையும் பேசியிருக்காரு அவர். இதில் என்ன தெரியும்னா, சீனி கம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதாநாயகனுக்கார ஒரு ஏஜட் மேன். ஆக தன்னுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரம் உள்ள நடிக்கணும் அப்படின்னும், கொஞ்சம் நகைச்சுவாக கலந்த ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ ரஜினி இருக்கார் அப்படின்றது தெளிவாக புரிய வருது. அதனால் நிச்சயமாக இப்போ வந்து சிபி சக்கரவர்த்தி பண்ண போகிற படம் இருக்குல்ல, அது அந்த பேட்டர்னில் தான் இருக்கும் அப்படின்னு என்னால் தெரிய முடியுது. அதே மாதிரி இவங்க யாருமே சீனிக்கம் படத்தை வந்து பண்ணதா தெரியல எனக்கு. அப்படி சீனிக்கம் படத்தை இப்போ பண்ணலை இவங்கெல்லாம் யாருன்னா, நிச்சயமாக ஒரு 2 வருஷத்தில் அந்த படத்தை ரஜினி பண்ணத்தான் பண்ணுவார். அல்லது எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா அவருடைய மனசில் அவ்வளோ ஆழமாக அந்த சப்ஜெக்ட் விழுந்திருக்கு. அதனால் ஒன்று சீனிக்கமுடைய நேரடி ரீமேக்காக இருக்கணும், இல்லை அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் உள்ள கதையை வந்து அடுத்து ரஜினி பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அவருடைய ஆசை நிறைவேறலைனாலும் நிச்சயமாக வந்து மிக விரைவில் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார், பொதுவாகவே பொங்கலுக்கு ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். யாருக்கு? ரசிகர்களுக்கு. ஆமாம் சார். கூடவே பார்த்தா வலைதளங்களில் இந்த நடிகருக்கும் அந்த நடிகருக்கும் போட்டி. சுமாராக அஜித் படமும் விஜய் படம் வருதுன்னா விஜய் அஜித் போட்டி, இப்போ ரஜினி படமும் அஜித் படம் வந்தால் ரஜினி அஜித் போட்டி அப்படின்னு ஒரு செய்தியும் கூடவே கிளம்பும். ஆமாம் சார், நிச்சயமாக எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நமக்கு நல்லா தெரியும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 பேர்த்துக்கு போட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. பட் இந்த 2 படத்துக்கு போட்டிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு கலவரமாகவே கொண்டு போட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் சார், அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எதனால் இந்த விஷயம் நடக்குது? இந்த ரிலீஸுக்கு வெவ்வேறு காரணங்கள் சொல்லி பல பேர் இந்த பூதாகரமாக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. 2 நடிகர்களுடைய படங்கள் வந்து வர்றதுன்றது இது வரைக்கும் நடக்காத விஷயம் இல்லை. ஆனாலும் இது ஏதோ விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பலத்த போட்டின்ற மாதிரி. இன்னும் ஒரு சில இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயன் தான் பராசக்தி எப்படியாவது இந்த பொங்கல் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டாரு. விஜயோட ஜனநாயகனோட போட்டி போட்டு இவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு. விஜய் தான் இவர் கையில் துப்பாக்கியை கொடுத்தாரு. துப்பாக்கியை கொடுத்த ஒரு பக்கமே திரும்பி சுடலாமா, இது மாதிரிலாம் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க. இது வந்து அவங்களுக்குள்ள மனசில் இல்லைன்னா கூட விதைச்சிடும் போகுது அந்த அளவுக்கு. இந்த போட்டி பற்றிய செய்தியெல்லாம் சிவகார்த்திகேயன் பார்த்தாரா என்னன்னு தெரில. ஒரு அருமையான வேலையை செஞ்சுருக்காரு. இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் இது அண்ணன் தம்பி பொங்கல். அண்ணன் விஜய் படம் வருது, தம்பி சிவகார்த்திகேயன் படம் வருது. அதனால் அண்ணன் படத்தையும் பாருங்கள், தம்பி படத்தையும் பாருங்கள். 2 படத்துக்கும் உங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு ஒரு அருமையான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. நிஜமாகவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நான் பார்க்குறேன். பொதுவாகவே 2 படங்கள் வந்தால் அதை போட்டியை எதுக்காக பார்க்கணும்? ஏன்னா 2 படங்கள் இதே மாதிரி ஒரே நேரத்தில் வெளியாகி 2 படங்களுமே வசூலி குவித்த சாதனைகள் தான் நடந்திருக்கு இங்கே. அதனால் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா பார்க்க போகிறாங்க. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்பெஷல் டேக் என்னென்னா, அது வந்து விஜயனுடைய ஒரு ஃபேர்வெல் ஃபிலிம். அதனால் அந்த படத்து மேலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப அந்த படத்தை அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி பராசக்தி எடுத்துக்கிட்டோம்னா மெட்டிகுலஸாக உழைச்சி அந்த படத்தை உருவாக்கியிருக்கேன். அந்த படத்துடைய மேக்கிங் பார்க்கும்போதே நமக்கு வந்து அதுக்காக எந்த அளவு அவங்க உழைப்பை போட்டிருப்பான் அப்படின்னு தெரியுது. எல்லாருமே புதுசாக இருக்காங்க. நமக்கு தெரிந்த நடிகர்களாக இருந்தாலும் ரவிமோகனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாகட்டும், அந்த பக்கம் அதர்வாகட்டும், எல்லாருமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனால் இந்த 2 படமுமே பொங்கலுக்கு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை குவிக்கட்டுமே. எதுக்கு அவங்களுக்குள்ள போட்டி அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 26க்கு வந்துட்டோம், 25 கடந்து. 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மோசமான ஆண்டு அப்படின்றது தான் திரையுலகினர் பலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு பக்கம் தனஞ்சயன் தயாரிப்பாளர் சைடில் அவரும் அப்படி தான் சொல்லியிருந்தார். திருப்பூர் சுப்ரமணியம் விநியோகஸ்தர் அப்படி தான் சொல்லியிருந்தார். இந்த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் தோணுது. போன வருஷம் 285 படங்கள் வந்திருக்கு.
இந்த 285 படங்களில் வெற்றி தோல்வி அதெல்லாம் விட்டுரும். ஒரு அதிகபட்சமாக பார்த்தா ஒரு 10% தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி வியாபார ரீதியாக என்ன மாதிரியான ஒரு நெருக்கடி இந்த படங்கள் சந்திச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவலை தராத விஷயமா இருக்குது. இந்த 285 படங்களில் 47 படங்கள் தான் ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அப்போ 200க்கும் மேற்பட்ட படங்களை ஓடிடி நிறுவனம் வாங்கவே இல்லை. என்ன ஆகும் அந்த தயாரிப்பாளர் நிலைமை? ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 60% ஓடிடி வியாபாரம் தான். அதை நம்பி தான் எடுக்கிறாங்க. அடுத்தது சேட்டலைட்டு இன்னும் மோசம். 45 படம் தான் வாங்கியிருக்காங்க. 285ல் 240 படம் சேட்டலைட் ஒருத்தரும் வாங்கலை. ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 150 படம் ரிலீஸ் ஆனால் அந்த 150ல் 120 130 படம் சேட்டலைட்டில் போயிடும். இப்போ அப்படியே தலைகீழாக சரிஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. இது ஏதாவது ஒரு மாறுதல் வந்தால் ஒழிய சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய இடர்லேருந்து யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தான் ஆந்திரா தெலுங்கானாவுடைய வசூல் விவரங்களை எல்லாம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு புத்தகம் கொண்டாடுறாங்க. அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது தான் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற கலைஞனுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுலேயும் மிக அதிகமாக வசூல் பண்ண தமிழ் படம்னா அது கூலி. 68,50,00,000 அந்த படம் பண்ணியிருக்கு. 2வது இடத்துல இருக்க ஸ்டார் யார் தெரியுமா? பிரதீப் ரங்கநாதன். 3வது இடத்துலையும் அவர் தான் இருக்கார். அவருடைய 2 படங்களுமே ரஜினிகாந்துடைய படத்தினுடைய கலெக்ஷனில் ஏறக்குறைய 1/3 பண்ணியிருக்கு. ரஜினிகாந்த் படம் 60 ரூபா பண்ணிச்சுன்னா இவருடைய படம் 20, 21, 22 பண்ணியிருக்கு. முக்கியமான நட்சத்திரங்களுடைய படங்கள்லாம் பிரதீப் ரங்கநாதன் படம் இருக்குல்ல, அதில் 1/3. அதாவது எங்கே அதாவது தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக இருக்காங்க அப்படின்னு நல்லா தெரியும். ரஜினியை விட்டுட்டோம்னா எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டார்கள் எல்லாரையும் அப்படியே டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷனில் அடிச்சிருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல அந்த அளவுக்கு வசூலில் முன்னணியில் இருக்கார் ஆந்திராவில். இதுக்கு அடுத்து நான் சொல்கிற இந்த அடுத்து இந்த ரஜினி, மற்ற கமல், அஜித், விஜய் இவங்களெல்லாம் தாண்டி அடுத்த செட்டு பார்த்தோம்னா அவங்க நடிகர்லாம் இருக்காங்கள்ல, அவங்களெலாம் பிரதீப் ரங்கநாதனுடைய வசூலில் 10% தான் ஆந்திராவில். நிஜமாகவே பிரதீப் ரங்கநாதனுடைய இவங்கெல்லாம் இந்த படங்களுடைய வசூல் சரிஞ்சிருக்கிறது ஒரு பக்கம் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தந்தாலும் பிரதீப் ரங்கநாதனுடைய வெற்றி நிஜமாகவே ஒரு பாராட்டத்தக்க ஒரு வெற்றியாக இருக்குது. இந்த வெற்றியை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப கடுமையாக இருக்கணும். எப்போவுமே வெற்றி கோட்டை தொடர்றது ரொம்ப சுலபம். அதை மனதில் வைத்துக்கொண்டு அவர் செயல்படணும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறேன். நிஜமாகவே அவருடைய வெற்றியை எல்லாரும் பாராட்டணும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன் எனக்கு தெரிஞ்ச யாருன்னா ஒன்று வெங்கட் பிரபு, இன்னொன்று சத்யஜோதி ஃபிலிம்ஸு. ஏன்னா அவங்களுடைய படத்தில் தான் அடுத்து சிவகார்த்திகேயன் நடிக்கணும். இதுக்கு நடுவில் சிவ சக்கரவர்த்தி படத்தில் நடிக்கிறதா இருந்தது. அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியில் தொடங்கினாங்க, பிப்ரவரியில் தொடங்கினாங்க. இப்படி தொடங்கிச்சுன்னா 2 படத்துடைய படப்பிடிப்பும் ஒரு பக்கம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்லையும் இன்னொரு பக்கம் சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன்லையும் தொடர்ந்து நடிப்பார். இப்படிலாம் செய்தியில் வந்துகிட்டே இருந்தது. இப்போ இவர் அந்த படத்துக்கு போயிட்டதுனால வெங்கட் பிரபுடைய ரூட்டு கிளியர்னு தான் சொன்னேன். எனக்கு சிபி சக்கரவர்த்தி இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்து சுதனுக்கு படம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெங்கட் பிரபுவும் இப்போ துபாய் வந்திருந்தார். துபாய் வந்துட்டு அங்கேருந்து அபுதாபிலாம் போயிருக்கார் அவர். ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு துபாய், அபுதாபி இங்கெல்லாம் நடத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. துபாய், அபுதாபியில் படப்பிடிப்பு நடத்த பிளான் பண்ணியிருக்க இன்னொரு டைரக்டர்னால் அது அட்லி. அவர் இப்போ அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அந்த படத்துடைய படப்பிடிப்பையும் இந்த 2 இடத்துலையும் நடத்துகிறதா முடிவெடுத்திருக்காரு அவர். அதுக்கான லொக்கேஷன் பார்க்குற வேலையில் அட்லியும் இருக்கார். நம்ம சினிமா தேசிக் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரசாந்த் படத்தினுடைய அப்டேட்டை பற்றி சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன சார் ஆச்சு, எங்கே இருக்குது பிரசாந்த் படத்தினுடைய அந்த கோர்ட்டு படம் இருக்குது, அது முடிஞ்சதா, எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு. இன்றைக்கி காலையில் தான் தியாகராஜன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் அந்த படத்தை பற்றி. ஏறக்குறைய 40-45% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு சார். இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து திருப்பி அடுத்த ஷெடியூல் அதில் போனோம்னா எப்படி ஒரு 30-40% முடிஞ்சிடும் அப்படின்னாரு. பிரசாந்த் ரசிகர்களுக்கான செய்தி இது. ஓகே, நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். ஓகே சார், நன்றி. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.